வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கு நடவடிக்கைகளை இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ இந்த பார்க்க போற வீடியோ தொடர்பாக சந்தேகங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவர்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதால் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா, அந்த ரிட்டையர்ட் ஆன அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா? அவர் ரிட்டையர்ட் ஆகி எவ்வளவு நாட்களுக்குள் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? அந்த காலம் நிர்ணயம் எப்படி செய்யப்படுகிறது? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒழுங்கு நடவடிக்கை அரசு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் மீது, அரசு ஊழியர் மீது எப்போது வேண்டுமானாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமா? அதுக்கு விதி வகை இருக்குதா? விதி வழிவகை உள்ளதா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மீது அவர் ஓய்வு பெற்ற எவ்வளவு காலத்திற்குள் அவர் மீது ஓய்வூதிய விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மீது அவர் ஓய்வு பெற்ற 4 ஆண்டு காலத்திற்குள்ளாக தான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மீது ஓய்வூதிய விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும். 1978ஆம் ஆண்டைய தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளில் விதி 9(2)(b)(2)ன் கீழ் ஓய்வு பெற்று 4 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டால் ஓய்வு பெற்றவர் மீது ஓய்வூதிய விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப 4 ஆண்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பென்ஷன் ரூல்ல அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை தமிழ்நாடு ஓய்வூதிய விதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 4 ஆண்டு கடந்து விட்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளில் விதி 9(2)(b)(2)ன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஆண்டு காலம் என்பதை எப்படி கணக்கிடப்பட வேண்டும்? அவர் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அவர் ஓய்வு பெற்ற நாளும் அந்த தவறு நடந்துள்ள காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் 4 ஆண்டுகள் இருக்க வேண்டுமா என்பதை எப்படி குறிப்பிடப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். 4 ஆண்டுகள் காலம் என்பது எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும்? 4 ஆண்டுகள் காலம் என்பது ஓய்வு பெறும் காலத்திலிருந்து 4 ஆண்டுகள் கிடையாது. ஓய்வு பெற நாளிலிருந்து 4 ஆண்டுகள் கிடையாது. இப்ப இன்னைக்கு ஓய்வு பெறாருன்னா இன்னிலிருந்து 4 ஆண்டுகள் என்பது கிடையாது. தவறு நடந்த காலத்திலிருந்து ஓய்வு பெறும் காலம் 4 ஆண்டுகள் காலத்திற்குள் இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அந்த தவறு நடந்த பீரியடும் ரிட்டையர்ட் ஆகிற பீரியடும் 4 ஆண்டு காலத்திற்குள் இருந்தால்தான் அவர்கள் மீது பென்ஷன் ரூல்ல அந்த ஓய்வூதிய விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். உதாரணம், 15/3/2012 ஒருவர் தவறு செய்துள்ளார். அவர் 31/5/2024ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளார். இதுல இந்த 4 ஆண்டு காலம் என்பது மந்த், டேட்டு, இயர் இதெல்லாமே சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்பதான் அதை கணக்கிட முடியும். இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, 15/3/2012 ஒரு தவறு நடந்திருக்குது. ஆனா அவர் எப்ப ரிட்டையர்ட் ஆகிறாரு கேட்டீங்கன்னா 31/5/2024 ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவர் மீது 14/6/2024 அன்று ஓய்வூதிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முடியுமா எனில் முடியாது. காரணம், தவறு நடந்த காலம் 15/3/2012 என்று கணக்கிட்டால் 4 ஆண்டு காலம் கடந்து விட்டது. புரிஞ்சுங்களா? 2012னா அப்ப 2014ஓட முடிஞ்சு போச்சு. 12, 13, 14, 15, 16ஓட முடிஞ்சிடுச்சு. அதனால இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா அவரு 31/5/2024 ரிட்டையர்ட் ஆயிட்டார். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் ரிட்டையர்ட் ஆனது 31/5/2024 தானே, அப்ப அந்த 24ல இருந்து 28 வரைக்கும், அதாவது 4 ஆண்டு காலம் வருது, அப்ப எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கணக்கிடக்கூடாது. தவறு செய்ய, அதாவது அந்த அக்கரன்ஸ் பீரியட், தவறு நடந்த பீரியட் இருக்கும், அந்த ரிட்டையர்ட் ஆன பீரியடுக்கும் 4 இயர்ஸ்க்குள்ள இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். இப்ப இந்த உதாரணத்தை இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, 24ல இருந்து 28 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறானது. ஏன்னா 2012ல தவறு நடந்துச்சுன்னா 4 ஆண்டு என்பது 16ஓட முடிஞ்சு விட்டது. ஆனால் பணியில் இருந்தார் என்றால் அவர் மீது எப்பொழுது வேண்டாலும் எடுத்திருக்கலாம். ஓய்வு பெற்று விட்டார், அதனால் இவர் மீது இதில் இந்த உதாரணத்தின்படி எடுக்க முடியாது. இன்னொரு உதாரணம், 7/8/2020 நல்ல ஞாபகம் வச்சுங்க. 7/8/2020 ஒரு தவறு செய்துள்ளார். அவர் 31/5/24, அது 31/5/24ல
ஓய்வு பெறுகிறார். அவர் மீது 14/6/2024 அன்று ஓய்வூதிய விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியுமா எனில் முடியும். காரணம் தவறு நடந்த காலம் 7/8/2020. அவர் ஓய்வு பெற்று உள்ளது 31/5/2024 என்று கணக்கிட்டால் அந்த 4 ஆண்டுகள் வருகிறது. புரிஞ்சுங்களா? அது 20ல இருந்து 4 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே இருப்பதால், புரிஞ்சுங்களா? 24 ஆகஸ்ட் மாசம் வரை உள்ளதால் அவர் மீது எடுக்க முடியும். 31/5/2024 ஓய்வு பெற்றிருந்தால் கூட அந்த 4 ஆண்டு காலத்திற்குள் வருவதால், தவறு நடந்த காலமும் அவர் ஓய்வு பெற்ற காலமும் 4 ஆண்டு காலத்திற்குள் வருவதால் அவர் மீது ஓய்வூதிய விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த உதாரணத்தின்படி எடுக்க முடியும். கீழ்கண்ட காரணங்களுக்கு 4 ஆண்டுகள் காலம் என்பது பொருந்தாது. எப்போது வேண்டுமானாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். சில நேர்வுகளில் அந்த 4 ஆண்டு காலம் எல்லாம் என்பது இந்த சில நேர்வுகளுக்கு, சில விஷயங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் மீது எப்போது வேண்டுமானாலும் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்று விட்டார். அவர் மீது எப்போது வேண்டுமானாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். அது எதர் மாதிரியான நேர்வுகளில் எடுக்க முடியும் என்பதை விதி 8A-ல் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 மற்றும் 8A-ல் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டைய தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளில் விதி 8 மற்றும் 8A-ல் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன, நன்னடத்தைகளை கடைபிடிக்காமல் உள்ள ஓய்வூதியர்களுக்கு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு அவருடைய ஓய்வூதியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது நிரந்தரமாக நிறுத்தி வைக்கலாம். இச்சிறையில் 4 ஆண்டுகள் என்பது பொருந்தாது. அதே மாதிரி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டார்னா அவர் ரிட்டையர்ட் ஆன அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் கன்விக்ஷன், அதாவது நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டால் அவர்களுக்கு மீதும் அந்த 4 ஆண்டு காலம் என்பது கிடையாது. அவர் மீதும் எப்பொழுதும் உதாரணத்தில் இருக்கலாம். அதனால 8(8)A அந்த விதி ஓய்வு பென்ஷன் ரூல்ல 8(8)A அதாவது 8 குறிப்பிடப்பட்டுள்ள படி நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. புரிஞ்சுங்களா? அதனால ஓய்வு பெற்றுட்டாலும் நடவடிக்கை எடுக்கலாமா? கண்டிப்பா எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்த மற்ற வீடியோக்களை ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீஜர் என்ற யூடியூப் சேனலில் பார்த்து தாங்களும் மகிழுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் அதனை பகிருங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி.